டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மேலும் ஒரு மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் மருத்துவர் பிலால் நசீர் மல்லா என்பவர்தான் அவரை கைது செய்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது 8ஆவதா ஒரு மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க பாரதி ராஜா. கண்டிப்பாக டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முக்கிய நபராக கருதப்படும் உமருக்கு இவர் லாஜிஸ்டிக் சப்போர்ட், அதாவது தேவையான உபகரணங்களை வழங்கியதாக இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிலால் நசீர் மல்லா அப்படின்றவரை கைது செய்யப்பட்டிருக்கார் இப்போது என்ஐஏவால. இவர் டாக்டர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ஒயிட் காலர் டெரரிசம் அப்படின்ற பேர்ல தான் இந்த விசாரணையை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல மருத்துவர்கள் இதுல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது முதற்கட்ட விசாரணையிலேயே தெரிய வந்தது. அதை தொடர்ந்து தான் டெல்லி போலீசார்ல இருந்து இந்த வழக்கை என்ஐஏ டேக் ஓவர் பண்ணிச்சு. என்ஐஏ டேக் ஓவர் பண்ணதுல இருந்து கிட்டத்தட்ட 3-4 மருத்துவர்கள், குறிப்பா எல்லாமே ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்கள், பல்வேறு விஷயங்கள்ல இவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தது. இந்த விவகாரம் தெரிய வந்தது. இந்த நிலையில தான் தற்போது இவரை டெல்லியில வச்சு கைது செய்திருக்காங்க என்ஐஏ அமைப்பினர். பல்வேறு தொழில்நுட்ப ஆதாரங்களின் அடிப்படையில், குறிப்பா அந்த இந்த பிலால் அப்படின்ற நபர் பயன்படுத்திய செல்போன் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இதுல தொடர்பு கொள்ள நபி அப்படின்றவரு முக்கிய குற்றவாளி. அவரோட பழைய செல்போன் எண்ணில் இவர் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். வாட்ஸ்அப்ல, குறிப்பா வாட்ஸ்அப் டெலிகிராம்ல பல கான்வர்சேஷன்கள் நடந்திருப்பது தேசிய புலனாய்வு அமைப்பினரால் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த விசாரணை வளையத்துல இப்போது அதிகாரப்பூர்வமாக இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இவரை தேசிய புலனாய்வு நீதிமன்றத்தில் இவர் ஆஜர்படுத்தப்பட்டு முழுமையான விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இது தவிர இந்த 8 நபர்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா, இது தவிர இன்னும் பல நபர்கள் விசாரணை வளையத்தில் இருக்காங்க. இந்த பிலால் நசீர் மல்லாவுக்கு உறுதுணையாக இருந்த பலரும் விசாரணை வளையத்தில் இருக்காங்க. அவர்களுக்கும் இந்த குண்டுவெடிப்புல சம்பவம் இருக்கா அப்படின்றதையும் தேசிய புலனாய்வு அமைப்பினர் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் சில கைதிகள், குறிப்பா சொல்லணும்னா எண்ணிக்கையா சொல்லணும் அப்படின்னா இன்னும் 2 கைதிகள் அடுத்த 1 வாரத்திற்குள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் கூட தற்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த குண்டுவெடிப்புக்கு நேரடியாக அந்த 2 நபர்களுக்கு தொடர்பு இருக்குமா அப்படின்றத முதல்ல என்ஐஏ உறுதிப்படுத்தும். அந்த உறுதிப்படுத்தலுக்கு பிறகு அவர்கள் இருவரையும் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களும் இந்த பிலால் நசீர் மல்லாவுடன் பணிபுரியும் டாக்டர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஜெபஸ்ரீ, நன்றி பாரதி ராஜா உங்களுடைய தகவல்களுக்கு.